பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ அருள் நம்முடைய தொலைபேசி இணைந்திருக்கிறார். அவரிடம் என்ன நடந்தது என்பதை நேரடியாக கேட்போம். வணக்கம் சார், நேரடி விருந்தினருக்காக மிக்க நன்றி. சத்யம் டிவி நேரடி இணைந்ததற்காக. தற்போது பாமக பொதுக்குழு என்ன நடந்தது என்பதை சொல்ல முடியுமா சார்? பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவை பொறுத்தவரையிலே 2026 பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வாறு தேர்தலை எதிர்கொள்வது என்பது குறித்து விரிவாக 30 தீர்மானங்களை நிறைவேற்றி அற்புதமாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. இதுல ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சாதாரண செய்தி பத்திரிகை ஊடகங்களிலே ஒரு பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த விதமான ஐயாவுக்கும் எங்க சின்னையாவுக்கும் எந்த விதமான ஒரு மனமாச்சரியமோ ஒரு கருத்து முரண்பாடோ எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு உரையாடல், அந்த உரையாடல ஊடகங்கள் பெருசு பண்ணியிருக்காங்க. இதைத்தானே தவிர வேற எதுவும் இன்றைக்கு நடக்கலீங்களே. அருள் சார், ஒண்ணும் இல்ல, மேடையிலேயே ராமதாஸ் ஐயா உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் இருப்பதுதான் கடைசி தீர்மானம், அதுதான் இறுதியான தீர்ப்பு, உனக்கு விருப்பம் இல்லாத வெளியே போகணும்னா வெளியே போ என்று கூறுகிறார். ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிற அன்புமணி. நீங்க மன்னிக்கணுங்க, அவர் சின்னையாவெல்லாம் சொல்லல. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் ரெண்டும் ஒண்ணுதான், எங்களை பொறுத்தவரை ஒண்ணுதான், ஒருத்தர் தான். அந்த மாதிரியான கட்சி கொள்கையோ கட்சியோ தலைவரையோ என்னுடைய நிறுவன தலைவரையோ பிடிக்காதவங்க வெளியே போன்னு சொன்னதை தவிர அவரை எப்படி சொன்னாரு? நீங்க ஏன் ஒரு திருச்சி இட்டு கட்டி பேசுறீங்க? நேரடியில பாத்துறோம் சார், காட்சிகளை நேரடியில பார்த்தோம் நாங்க. அவர் வெளிப்படையாக வெளியே போ என்று கருத்தை மிக தெளிவாக சொல்கிறார். நிச்சயமாக எந்த இடத்துலயும் எங்க சின்னையாவை சொல்லல அவரு சார். இது ஒரு சாதாரண உரையாடல் ஒரு பூதாகரமாக்கப்பட்டிருக்கிறது ஊடகங்களாலே. சாதாரண உரையாடல், இது ஒரு பெரிய ஒரு கருத்து முரண்படம், ஒரு பூதாகரமாகிற அளவுக்கான ஒரு செய்தியா நாங்க பார்க்கல. நிச்சயமா சார், நீங்க உங்க கருத்தை முழுமையா ஏற்கிறேன்னா, இது ஒரு கட்சியில ஜனநாயக ரீதியாக கருத்து மோதல்கள் வருவது வாடிக்கையான விடயம், அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை, நீங்க சொல்வதை ஏற்கிறோம். ஆனால் ராமதாஸ் ஐயா ஒரு மூத்த தலைவர், அரசியல் தலைவராக இருக்கிறார், கட்சியின் மாபெரும் கட்சியை நீங்கள் சொல்வது போல தொடர்ந்து நடத்தி வருகிறார், நிறுவன தலைவராக இருக்கிறார். அவர் பேசும்போது இந்த கட்சியில் நான் எடுப்பதுதான் இறுதியான முடிவு என கூறுகிறார். அதற்கு அந்த கருத்தை ஏற்காத தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அங்கிருந்து வெளியே செல்கிறார். என்னை சந்திக்க விரும்புவது பலருக்கு வர வேண்டும் என கூறுகிறார். மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, இன்றைக்குமே பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எங்களுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவர். அரை நூற்றாண்டு காலமாக இந்த வாழ்விழந்து, உடுக்கை இழந்து, உணர்விழந்து, அடிமைப்பட்டிருக்கிற இனத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் ஐயா தான். ஐயாவுடைய குரலும் எங்கள் அண்ணன் அன்புமணியுடைய குரல் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ரெண்டுக்குள்ள சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கோம் என்ற ஐயத்தை ஏற்படுத்துற மாதிரிதான் இன்றைய நிகழ்வு இருக்கு சார். இல்லவே இல்லை, விரிசல் இல்ல, எதுவுமே இல்லைங்க, பூசல் இல்லை, எதுவுமே இல்லைங்க. இப்ப நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, பனையூர்ல ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கருத்து பேசிட்டு இருக்கிறீங்க சார். நான் கேட்கிறேன், பனையூர் அலுவலகத்தை இன்னைக்கு ஒரே நாள்லயே போட முடியும்? ஒரு அலுவலகத்தை, ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஆபீஸ், பிரசிடென்ட் ஆபீஸ், எங்களுடைய பாட்டாளி தலைவர் ஆபீஸ், அந்த அலுவலகத்தை பொறுத்தவரையில சார் கடந்த 6-7 மாதமாக அதற்கான பணி நடந்து வருகிறது. அந்த அலுவலகம் இப்போதான் துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் கடந்த 26ஆம் தேதி அங்க எங்களுடைய கூட்டம் 15,000 ஒரு கூட்டம் கூட போடப்பட்டிருக்கிறது. இது புதிய அலுவலகம் சொல்லவே இல்லை சார், நான் புதிய அலுவலகம் சொல்றேன். எனக்கு அலுவலகம் இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்னை சந்திக்க வேண்டுவார் என்று சொல்லிவிட்டு செல்வதை தான் தற்போது கேள்வியா வைக்கிறேன். இது வழக்கமான நடைமுறைங்க. இதுக்கு முன்னாடி நாங்க டிநகர்ல அவர் பார்ப்போம், டிநகர்ல அவருடைய இல்லத்திலே சந்திப்போம். டிநகர்ல திலக் தெருவில் இருக்கிற எல்லாம் ரொம்ப நெருக்கடியான இருக்குது. அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறதாக அவர் உணர்கிற காரணத்தினால யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு அலுவலகம் இது நீண்ட நெடுநாளாக அந்த பணி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த விதமான ஒரு கருத்து முரண்பாடோ எதுவுமே இல்லைங்க. தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுடைய அன்போடு அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், இதை ஊதி பெருசாக்க வேண்டாம். சாதாரண ஒரு கருத்து மோதல் தான், ஒரு பெரிய பிரச்சனை. கருத்து மோதல உரையாடல் 2026 பாட்டாளி மக்கள் கட்சி 2026 சட்டமன்றத்தில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுக்கும். அதற்கான திட்டங்கள் தான் இன்றைக்கு பொதுக்குழுவிலே திட்டமிடப்பட்டது.
அதாவது இந்த மோதல் இந்த இந்த நீங்க சொன்னது சாதாரண உரையாடல் தான், ஆனால் சற்று தடித்த வார்த்தைகளால் மோதலோ உரையாடலோ என்ற ஒரு கேள்வியை பார்க்கும்போது தெரியுது. தடித்த வார்த்தை இல்ல, கடித்த வார்த்தை இல்லைங்க. சாதாரண இது ஒரு செய்தியே இல்லைங்க. இது ஒரு செய்தியே இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. ஆனால் இப்ப இருவரும் சேர்ந்து தந்தையும் மகனும், அதாவது நிறுவன தலைவரும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம் என்று மீண்டும் ஒன்றாக இணைந்து எப்போது அறிவிப்பார்கள் சார்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னங்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு என்னங்க கேக்குறீங்க? இதுதாங்க நாங்களாம் சொல்றோமே, இருவரும் ஒருவரே. எங்கள் 2.5 கோடி வன்னிய மக்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி சொந்தக்காரர்கள் எல்லாமே நினைக்கிறது இருவரும் ஒருவரே. அது நீங்க விரைவில் பாப்பீங்க. நிச்சயமா சார், மிக்க நன்றி.